வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சட்டையர் பற்றி பார்க்கலாம் வாங்க. சட்டையர்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம காமெடியாக சொல்லி அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய தப்பையோ அந்த தவறு திருத்தறதுக்கான வழியோ சொல்கிறது தான் சட்டையர். இது ப்ரோஸ்லேயும் இருக்கும், பொயட்ரியும் இருக்கும். இதில் என்னென்னா அந்த தப்பை சுட்டி காட்டுறது தான் மெயின் நோக்கம். அதே சமயத்தில் அது ஒரு காமெடியாக ஒரு மனசை கஷ்டப்படுத்தாமல் எளிமையாக ஆனால் விஷயம் போய் சேர்கிற மாதிரி சொல்லணும். ட்ரைடனே சொல்லியிருக்காரு, சட்டையரோட உண்மையான முடிவு என்னன்னா, எந்த தப்பை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோமோ அது சரி செய்யப்படணும். அந்த மாதிரி நம்ம சட்டையரை உபயோகிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சட்டையர் ஒரிஜினேட் ஆனது க்ரீஸில் தான். அரிஸ்டோஃபென்ஸோடைய பிளேஸ் எல்லாமே சட்டையர்ஸு. லாட்டின் லிட்ரேச்சரில் ஹொரேஸ் அண்ட் ஜுவெனலும் சட்டையரோட சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னு சொல்லலாம். ஸ்பானிஷ் ரைட்டரான கர்வென்டஸோட டான் குவிசிட்டர் அது 1005 பப்ளிஷ் ஆச்சு. இது ஒரு சட்டையர் எப்படி எழுதணுன்ற மாடலாகவே நிறைய வருஷத்துக்கு இருந்தது. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் ட்ராவல் தான் ஃபஸ்ட்டு கிரேட் சட்டையர்னு சொல்லலாம். ஷேக்ஸ்பியருடைய காமெடி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் சட்டையர் அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே ஊடுருவி இருக்கும். எக்ஸாம்பிள் மேல்வேலியோட கேரக்டர் சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ட்ரைடனோடைய அப்சலம் அண்ட் அஜ்டபிள், பட்லர்ஸ் உடைய ஹுடிபிராஸ், அப்புறம் போப்போடைய டன்சியட், இதெல்லாம் சட்டையருக்கு நல்ல சிறந்த எக்ஸாம்பிள்ஸு. அதே மாதிரி ரெஸ்டரேஷன் பிளே ரைட்ஸ்லேயும் அந்த சட்டையர் இருந்தது. அடிசனுடைய எஸ்ஏஸ்லேயும் நல்ல சட்டையர் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் பைரன் எழுதின டான் ஜுவன் ஒரு நல்ல வெர்சிஃபைட் சட்டையர். அதே மாதிரி பஞ்சில் வெளியான எஸ்ஏஸு, அப்புறம் ஹில்லரி பெல்லாக், ஜிகே செஸ்டர்டன், ஏஜி கார்ட்னர், இந்த மாதிரி நிறைய எஸ்ஏஸ் சட்டையரை கையாண்டாங்க. சட்டையர் பெர்னாட் ஷாவோட பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஃபெக்ஷனோடு வெளிப்பட்டுச்சு. ஜார்ஜ் ஆர்வெலோடைய ஆனிமல் ஃபார்ம் டோட்டலிசம் பற்றி ஒரு பவர்ஃபுல்லான சட்டையர்னு சொல்லலாம். மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா சாமுவேல் பெக்கெட்டும் அவரோட ஸ்கூல்லையும் அப்சர்வ்டு பிளேஸில் சட்டையர் சென்டிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டை கூட நம்ம சட்டையர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாடர்ன் ஏஜில் ஸ்பிரிச்சுவலாட்டி அந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற அந்த ஃபீலிங்கே எப்படி இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு எடுத்து சொல்கிற ஒரு சட்டையராக நம்ம வேஸ்ட்லேண்டை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.